पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। திருவேங்கடவன் அடியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இப்பொழுது நாம் நாரத பகவான் வசிஷ்டருக்கு உபதேசித்த ஸ்ரீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்திலே 236வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். சூர்பனகையை பற்றி சொல்லிட்டே வந்தார். யாரு? நாரதர். அவர் திடீர்னு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லாத போயிட்டேனே வசிஷ்டானார். என்ன? சூர்பனகை கிடக்கிறா. எம்பெருமான் காட்டுக்கு வந்தான். காட்டுக்கு வந்த பொழுது குகனை சந்தித்தான். குஹா, நீ என்னுடைய சகோதரன், உன்னோடு சேர்ந்து நாங்கள் 4வராக இருந்தவர்கள் 5வராயிட்டோம்னு சொன்னான். குவரோடும் 5வரானே. அதன் பிறகு சுக்ரீவனை சந்தித்தான். கொன்று சூழ்வான் மகனோடும் 6வரானே. லோகத்தில் சக்கரவாள பர்வதத்தை மேருமலையை பிரதட்சிணம் பண்ணி வரக்கூடிய சூரிய பகவான், அவனுடைய குமாரனாக வந்த சுக்ரீவன், அவனோடு நட்பு கிடைத்த பொழுது நாங்கள் 6வரானோம். அன்போடு என்கிட்ட வந்த விபீஷ்ணா, உன்னுடன் சேர்ந்து 7வரானோம். இப்படி என்னை காட்டுக்கு அனுப்பிச்சு உங்கள் அப்பா யார்? விபீஷனுடைய அப்பா, ராமனுடைய அப்பா தான். அது உங்கள் அப்பா நாம் 7 பிள்ளைகளை பெற்றான். அதாவது மாண்டு போன பிற்பாடு 3 பிள்ளைகளை பெற்றான். அப்படி குகனையும் சுக்ரீவனையும் விபீஷனையும் தன் குடும்பத்தோடு சேர்த்துட்ட ராமபிரான் காட்டுக்கு போன பொழுது அவருக்கு ஒரு அப்பாவும் கிடைத்தார். சகோதரர் கிடைத்தது அவசியம் இல்லை. பஞ்சவட்டியை நெருங்கும் பொழுது அவனுக்கு ஒரு அப்பா வேற கிடைத்தார். பஞ்சவட்டியை நெருங்குகிறார் ராமன். தூரக்க பார்க்கிறார், வெள்ளவளேறும் மலை போல ஒன்று இருக்கு. அது என்னதுன்னு தெரியல, ஒரு குன்றா என்னன்னு புரியலை. அப்போ பார்த்துட்டே வரார். அந்த குன்றுகிட்ட நெருங்கிறார். அடே தசரதா, இன்னும் அதே இளமையில் இருக்கே அப்படின்னு குரல் கேட்டு குன்றில் இருந்து குன்று பேசித்து. அப்புறம் தான் பார்த்தா அது குன்றில் குன்று போல இருக்கிற ஒரு கழுகு. கழுகு சேஷ்டாக பேசுறது நம்மளை போல. ஏன்னா சுவாமி பகுத்தறிவுக்கு ஒவ்வொலைன்னா அந்த காலத்தில் அவைகள் பேசின.
இவ்வளே ராமன் காலத்தில் பறவைகள்லாம் பேசுமா. ராமன் ராவணனோட யுத்தம் பண்ணும் பொழுது அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும்னு ஒரு மீட்டிங் போட்டான் ஒரு மரத்தடியில். அதில் மேலே பறவைகள்லாம் சத்தம் போட்டே இருந்தது, ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுதான். இதுலேருந்து உங்களுக்கு பேசுகிற சக்தி வேண்டாம் என்று சொன்னானாம். அதுக்கப்புறம் தான் பறவைகள் சைலண்ட் ஆகிடுத்து, பேசுவதில்லை அப்படின்னு ஒரு வரலாறு. ராமாயணத்தில் இல்லை, தமிழ் புலவர் சங்க புலவர் பாடுறார். சைலண்டாக எடுத்த இடமெல்லாம் எப்படி போலன்னா, ராமன் பறவைகளை பார்த்து சொன்ன உடனே பறவைகள் அடங்கி ஒடுங்கியது போல. ஆனால் அப்பேற்பட்ட பறவைகள் பேசிய காலம் அது. அந்த பறவை ராமனை பார்த்து, தசரதா இன்னும் அப்படியே இருக்கேன்னு உடனே ஒரு நிமிஷம் ராமன் மலைச்சு படுறது, நம்ம அப்பாவை கூப்பிடுறது ஏக வச்சனத்தில். அப்படி தகைத்து நின்ற ராமபிரான் என்று நெருங்கி வந்து, இது என்ன புதுசாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டு, இது யார் ஒன்றை மாதிரியே உனக்கு தம்பி கிடையாது இப்போ ஒருத்தருக்கானே அப்படின்னு அந்த கழுகு பேசிய உடனே ராமபிரான், சுவாமி தாங்கள் என்னை எங்கள் அப்பாவாக பிரமித்து விட்டீர். அதே கெயிட்டு, அதே நடை, அதே அழகுப்பா. தசரதன் நினச்சிட்டு என்னை பார்த்து அட்ரஸ் பண்ணுறேன். நான் தசரதன் அல்ல, நான் அவனுடைய மைந்தன். இது என்னுடைய மனைவி சீதை, இது தசரனுடைய மற்றொரு மைந்தன், என்னுடைய தம்பி இளவல் லக்ஷ்மணன் என்று சொன்னான். உடனே பக்ஷிராஜன், பறவைகளுக்கு அரசரான ஜட்டாயு, அப்பா தசரதன் சௌக்கியமாக இருக்கானா என்று கேட்டான். இல்லை, தசரதன் போயிட்டார். அப்படியா? யமன் எடுத்துன்னு போயிட்டான் அவனை. சே, இந்த யமன் சுத்த பைத்தியக்கார். அவனுக்கு கூற்றுவன்னு தமிழர்கள் பெயர் வச்சிருக்காப்பா. கூற்றுவன்னா ரெண்டாக கூறு போடுறவன், உயிரையும் உடம்பையும் கூறு போடுறவன், அதனால் கூற்றுவன். அவன் என்ன பண்ணுவான், உயிரையும் உடம்பையும் பிரித்து உடம்பை கீழே போட்டு உயிரை மட்டும் எடுத்துன்னு போவான். இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். கூற்றுவன் என்ன தப்பு பண்ணிட்டான்? நான் அப்பா போயிட்டாரு சொன்னால் யமன் தப்பு பண்ணிட்டாங்கிறாரு, என்ன புரியலேன்னு ராமன் பார்க்குறாரு. நம்மளுக்கு புரியுறதா? ஜடாயு சொல்கிறது இந்த பறவை, அப்பா தசரதா, தசரதை பார்த்தே அழறு நினச்சிட்டு, தசரதா நீயும் நானும் அந்த சம்பராசுர யுத்தத்தில் ஒரே சைடில் நின்று யுத்தம் பண்ணும். தேவர்களுக்கு சகாயமாக நானும் வந்திருந்தேன், பூலோகத்திலிருந்து கழுகாரசன் நான் வந்திருந்தேன். தசரதா நீனும் வந்திருந்த. நம்ம ரெண்டு பேருக்கும் நெருங்கி பழகிட்டோம். அப்போ நீ எனக்கு என்ன சொன்ன? நீ உயிர், நான் உடல் என்கிட்ட சொன்ன. என்னுடைய உயிரே நீ தான்டா ஜட்டாயு, நான் உன்னுடைய உடல் தான். என்னுடைய உயிர் வெளியில் நடமாடுறது அப்படின்னா உன் வரிவரத்தில் நடமாடுறதுன்னு சொன்னேன். இந்த பையன் சொல்கிறான், எங்கள் அப்பாவை யமன் கொண்டு போயிட்டாருங்கிறான். அப்பாவை கொண்டு போயிட்டான், அப்பாவுடைய உயிரை கொண்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அப்பாவுடைய உடம்பை விட்டு உயிரைத்தான் எடுத்துன்னு போகணும். இந்த பைத்தியக்கார யமன் பற்றியா, உயிராகிய நான் இங்கே இருக்கேன், உடலாகிய ஒன்று எடுத்துன்னு போயிட்டான். உணர்வில் கூற்றனாரே. சமயத்தில் இப்படி மிஸ்டேக் பண்ணுவோம் இல்லையா? சாப்பிட்டே இருக்கார் ஒருத்தர், வாழைப்பழத்தை உரிக்கிறார், அவருடைய பரபரப்பு தோலியை வாயில் போட்டு பழத்தை கீழே போட்டார். அந்த மாதிரி காரியம் பண்ணிட்டான்டா பயமன் என்று சொல்லி, சரி அவன் தான் போயிட்டான், இதுக்கு ஜடை போட்டுன்னு மறுவர்த்தச்சினையும் காட்டுக்கு வந்து எழுதிங்க. உங்கள் ராஜ்யம் என்னாச்சு? யாரான்னு எடுத்துகிட்டு போயிட்டான் ராஜ்யத்தை சொல்லு, இப்போயே அவனை அழிச்சிட்டு வந்து ராஜ்யத்தை மீட்டு கொடுக்குறேன். இல்லை இல்லை, எங்கள் அப்பா தான் வரம் வாங்கி என்னை வரம் கொடுத்தார் கைக்கு சித்திக்கு காட்டுக்கு வந்துட்டு. 14 வருஷம் இங்கே இருக்கணும், 13 வருஷம் ஆகிடுத்து. இது 14வது வருஷம். இங்கே பஞ்சவட்டியில் இருக்கலாம்னு வந்திருக்கோம். அப்படியா? இங்கேயே இருக்கு, நான் பார்த்துக்கிறேன். லக்ஷ்மணா, ஊரில் அப்பாவுடைய நிலையில் இருக்க முடியல, விரட்டிவிட்டா சித்தி. நம்ம விரட்டினதுனால அவரும் போயிட்டார். ஆனால் இந்த பறவை தன் ரெக்கையோடு இருக்கிறது. அந்த ரெக்கையின் நிழலில் நாம் அப்பாவுடைய நிலையில் இருந்த மாதிரி இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லி இந்த பக்ஷியோடு இங்கே இருப்போம் என்று லக்ஷ்மணன் சொல்லி ஜடாயுவை தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்டான். ராமாயணத்தில் ஒரு வேடனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான், ஒரு குரங்கை சகோதரனாக கொண்டான்,
ஒரு அரக்கனே சகோதரனாக கொண்டான் என்று பாடுகிறார்கள். ஒரு கழுகை தன்னுடைய தகப்பனாராக கொண்டான். அதான் ராமன். அந்த கழுகாகிய ஜட்டாயு அவனை அப்படி நேசித்தார். ராமனும் அந்த ஜட்டாயுவை அப்படி நேசித்தான். ஜடாயு ராம சம்பாதம் இருக்கு கம்பராமாயணத்தில், சடாயுகான் பாடல்னு பேர். அதில் தான் நான் சொன்ன விவரங்கள்லாம் இருக்குது. அவ்வளோ அழகான பாடல்கள். ஜடாயுனுடைய அந்த நட்பு, அந்த அன்பு, அந்த ஆழம், அதெல்லாம் அப்படியே கொற்றான் கம்பன். அந்த ஜடாயுவோட பகவான் பேசின பேச்சை ரசித்து வசிஷ்ட பகவானுக்கு நாரதர் ஜட்டாயுவோட சம்பாஷணம் பண்ணினவன் என்று ராமபிரானுக்கு பெயர். அதான் ராமாயணத்தில் எத்தனை பகுதிகள் தான் தூக்கி போடுங்க, ஜட்டாயு ராமனும் சந்தித்து பேசிக்கொண்ட இந்த பகுதி தான் அழகு. அதை முக்கியமான நிகழ்ச்சியாக வைத்து பட்சிராஜனான ஜட்டாயுவோடு கூட கலந்து உரையாடின பெருமான். எனவே அவனுக்கு பக்ஷிராட்கிருத சம்வாதன் என்று பெயர் என்கிறார் நாரதர். அன்பர்களே, இதுவரை நான் சொன்னதின் சுருக்கம் உங்களுக்கு சொல்கிறேன், பாட்டாக கேளுங்கள். பக்ஷிராஜேன மித்ரேண பிது சம்பாஷணம் கிருதம் பக்ஷிராட் கிருத சம்வாதகா நாம்நாதேன ரகுத்தமா. இதற்கு தமிழ் அதையும் சொல்கிறேன் கேளுங்கள். பறவை மன்னன் ஜடாயுடனே பேசி மகிழ்ந்தான். தாதனை பெற்ற நிலையில் போல நிம்மதியில் நின்றான். பக்ஷிராட்கிருத சம்வாதன் ஆனான். பக்ஷிராட்கிருத சம்வாதன் என பெயர் பெற்றான். ராமவடியில் வந்த வேங்கட நாயகன் தானே. இந்த பக்ஷிராஜனான ஜட்டாயுங்கிற கேரக்டர் இல்லைன்னா கூட ராமாயணம் நடக்கும். ஆனால் அந்த கேரக்டர் ஒன்று வால்மீகி ஏன் இந்த இடத்துல இவ்வளோ அக்கறையாக எடுத்து சொல்கிறாருன்னா, அந்த ஜட்டாயுவை தன் தகப்பனாக அந்த சம்வாதத்தின் மூலம் ஏற்றுக்கொண்ட பிரபு தசரதற்கு கிடைக்காத பாக்கியத்தை ஜட்டாயு கொடுத்தான். தசரதற்கு இறுதி கைங்கரிய ராமன் செய்யலையே, ஆனால் ஜட்டாயுக்கு செய்தான். அப்படி ஜட்டாயுவோடு அவன் சம்வாதம் பண்ணியதை வைத்து ஜட்டாயு கிருத சம்வாதாய நமஹ என்று மந்திரத்தை ஜபிக்கலாம். எங்கே என்னுடன் கடந்து இந்த 236வது திருநாமத்தை ஜபியுங்கள். ஜபித்தால் உங்களை தகப்பன் போல நேசிக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுக்கு துணையாக நிற்பார். ஜட்டாயுன்னு சொல்லாமல் பக்ஷிராஜன்னு சொல்கிறார். ஏன்னா பக்ஷிராஜன் கருடனுக்கு பெயர். கருடனுடைய அண்ணனுடைய பிள்ளைகள் இவைகள். ஜட்டாயுவும் அண்ணன் சம்பாதியும் அதை மனதிலே வைத்து தான் பக்ஷிராட்கிருத சம்வாதகா என்று பெயர் வைக்கிறார் நாரதர். எங்கே சொல்லுங்கள், பக்ஷிராட்கிருத சம்வாதாய நமஹா நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.